இளைஞர் பாசறையை சார்ந்த திரு செல்வின் அவர்கள் உரையாற்றுவார்கள். ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி, ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. இதைதான் எனக்கு முன்பு பேசிய அண்ணன் செய்தி தொடர்பாளர் அண்ணன் அரசகுமார் அவர்கள் கூறிவிட்டு சென்றார். ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி. மூன்றும் மிகப்பெரிய விடயங்கள். அந்த மூன்றும் விடுதலை அடைந்த 1947 துவங்கி இன்று வரை நமக்கு எட்டாக்கடியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. ஒன்று, இது தமிழ்நாடு. இங்கு வாழ்பவர்கள் பெரும்பான்மையினர் தமிழர்கள். ஆகவே இங்கே எங்களுக்கு தேவை, எமக்கு தேவை, என் மக்களுக்கு தேவை தமிழர் மாடலாட்சி, தமிழர் ஆட்சி, தமிழ் தேசிய ஆட்சியாக வேண்டும். யாரை கட்டி தீர்க்கிறார் திராவிட ஆட்சி. இன்று புதிய தலைமுறையில் ஒளிபரப்பான ஒரு நேர்காணலில் எஸ்ராஜா கூறுகிறார், பிராமணர்களை குறிக்கும் சொல்தான் திராவிடம் என்ற சமஸ்கிருத சொல். பிராமணர்களை குறிக்கும் சமஸ்கிருத சொல்லான பஞ்ச திராவிடர் என்று இந்த குஜராத்துக்கு தென்னகத்தில் இருப்பவர்கள் பஞ்ச திராவிடர்கள் என்றும், குஜராத்துக்கு மேற்கே உள்ளவர்களை பஞ்ச கவுண்டர்கள் என்றும் கூறுவார்கள். இதுதான் உண்மை. ஆனால் இதை மறைத்துக் கொண்டு தூய தமிழர்களுக்கு, தொல்குடியினர்களுக்கு 1922ஆம் ஆண்டு இணைக்கப்பட்ட ஒரு சாதிய ஊழல் தான் ஆதி திராவிடர் என்ற பட்டம். அதை தாங்கிக் கொண்டு நாங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மேலும் நீங்கள் திராவிட மாநாட்டு என்று பொருள் கூறிக்கொண்டு எங்களை நீங்கள் விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே எங்களுக்கு தேவை தமிழ் தேசிய ஆட்சி. அது என்ன தமிழ் தேசிய ஆட்சி? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்று வாழ்க்கையிலே கூறுவார்கள். ஆனால் இதுவரை அவர்கள் செய்தி கிழித்த வெங்காயம் என்றால் ஒன்றும் கிடையாது. வெங்காயத்தை பற்றியே பேசுவார்கள், ஆனால் வெங்காயம் பேசுவதை பற்றி இவர்கள் பேச மாட்டார்கள். காரணம் என்ன? இவர்கள் நம்மை அழிவுபடுத்தி வாழ்கிறார்கள். இவர்கள் திராவிடர்கள். நான் கூறுகிறேன், எனது தாய்மொழி தமிழ், நான் தமிழன். இதே இந்த நாட்டை ஆண்டுக் கொண்டிருக்கிற திமுகவை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள், திமுக சேர்ந்த தலைமை அமைச்சர்கள் உங்களுடைய தாய்மொழி தமிழ் என்றால் தமிழ் என்று கூறுங்கள். யாரை கேட்டு நீங்கள் திராவிடர் என்று கூறுகிறீர்கள்? அப்படி என்றால் நீங்கள் கல்பனமா திராவிடரா? ஒன்றுமே தெலுங்காயிரு, இல்ல தமிழாயிரு, இல்ல கன்னடாயிரு, இல்ல நம் மலையாளியாயிரு, நீ எவனாயிரு, உன் எழுத்து ஒன்றாயிரம் மகளா, உன் எழுத்து ஒன்றாயிரு. உண்மையை விட்டுட்டு மறைச்சிட்டு நாங்கள் திராவிடர்கள். ஆக அந்த வகையிலே இது திராவிட மாடலுக்கு கிடைத்த வெற்றி. உங்களுக்கு துரைமுருகன் பேசுறார். அவர் வயசு என்ன? ஒரு 80 வயது தொட்டிருக்கின்ற ஐயா துரைமுருகன் அவர்கள் கூறுகிறார், இடுப்புக்கு கீழே கட்டியிருந்த துண்டை எடுத்து தோல்ல போட வச்சாங்க. அதான் என்ன கேட்டார், இதை செஞ்சது திராவிட மாடலோட சாதனையா? இடுப்புக்கு கீழே கட்டியிருந்த துண்டை இடுப்புல கூட விட்டுருந்துருக்கலாம். அதை தூக்கி தோல்ல போட்டா கீழே இங்கிடம் பண்ணி இருக்காது. கொஞ்சமாவது ஒரு நாகரிகம் அந்த மாதிரி நாங்க தமிழர்கள் இருந்தோம். ஒரு வல்லவன் பிறந்த மண்ணு, வல்லனார் பிறந்த மண்ணு, முத்துராமலிங்க தேவரையார் பிறந்த மண்ணு, தீரன் சின்னமலை பிறந்த மண்ணு, கக்கன் பிறந்த பெண்ணு, கருணாநிதி காமராஜர் பிறந்த மண்ணு, இப்படி கூடிக்கொண்டே போகலாம். எங்களை பார்த்து உலகத்தின் பொன்மயினம், உலகத்தின் முதல் நாங்கள், உலகத்தின் முதல் மொழி பேசுகின்ற தமிழை பார்த்து இந்த திராவிட முன்னேற்ற கழக கைக்கூலிகள் கைகொட்டி சிரிக்கிறார்கள். உங்களுக்கு கோபம் கட்டி விட்டது நாங்கள் தான், உங்களுக்கு அருணாச்சலம் கட்டி விட்டது நாங்கள் தான், உங்களுக்கு துண்டு கட்டி விட்டது நாங்கள் தான் என்று இந்த வரலாற்று பொய்வு சொல்லி வர சொல்ற அந்த கதையெல்லாம் நிறுத்திக்கணும். இந்த திராவிட முன்னேற்ற கழக கைக்கூலிகளோ, அதுக்கு அல்லக்கை எடுக்கின்ற சில திராவிட கைக்கூலி யூடியூப் தலைவர்களோ, அதுக்கு அல்லக்கை சாதனம் வீசுகின்ற சில ஊடக பொறிகளோ, சில ஊடக விவசாயிகளோ நிறுத்திக்கணும். எங்களை பார்த்து தமிழனுக்கு இவங்க நீங்களே நாகரிகம் கற்றுக் கொடுத்தீங்க. தமிழன் உலகத்திற்கே மொழிய கடனை கொடுத்துடலாம். மொழிய கடனை கொடுத்த தமிழனா தமிழனுக்கு இவங்க கோபுரம் கட்டி விட்டாங்களா? இவங்க அப்ப எங்ககிட்ட இந்த கோபுரத்தை எங்ககிட்ட இருந்த துட்டையும் எங்க ஆட்டா போட்டுள்ள வழியில் ஏண்டா படிச்சது? எவன் படிச்சது? தமிழ் மன்னர்கள் ஆட்சி நீண்ட போது எங்கிருந்தோ அந்த திராவிடர்கள் தான் வர்ணாசிரம வன்கொடுமை வேற்றுமை ஆட்சியை சனாதன ஆட்சியை திரித்தார்கள். இதுதான் உண்மை. நாயக்கர் ஆட்சியில் தான் தமிழர்கள் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். இந்த பாரதி பேசுவாரா? பேச மாட்டாங்க. ஆனா ராஜா சோழி போயிடுவாரு. வேற்று மொழி பேசக்கூடிய
நம்முடைய மன்னர்கள் நாயக்கர் மன்னர்கள் ஆட்சியில் தான் தமிழர்கள் 4 கூறாக பிரிக்கப்பட்டு பஞ்சமரம் பிரிக்கப்பட்டு வரலாற்று வன்கொடுமைகளும் பிரிக்கப்பட்டது. அங்கிருந்துதான் பூஜைகளில் இருந்த தமிழன், கோவிலில் கருவறையில் இருந்த தமிழன் தெருவுக்கு வந்தால் ஒடுக்கப்பட்டவனானால் இன்று பல தலைவர்களால் தடுத்து வாங்கிவிட்டான். இப்படி எங்களிடம் இருந்த தற்சார்பை பிரித்து, எங்களிடம் இருந்த தாய்மொழி பற்றை பிரித்து, எங்களிடம் இருந்த வர்த்தகத்தை பிரித்து, எங்களிடம் இருந்த அரசியலை பிரித்து, எங்களை அரசியல் ஆணையராக்கி இன்று 1000 ரூபாய் கொடுக்கும் அளவிற்கு எங்களை ஏழ்மையில் வைத்துவிட்டு இவர்கள் கூறுகிறார்கள் இதுதான் திராவிட மேடு முயற்சி. என்ன திராவிட மாடல்? இதுவா திராவிட மாடல்? இதுதான் திராவிட மாடல். ஆகவே எங்களுக்கு தேவை தமிழ் தேசிய ஆட்சி. எங்களுக்கு மாடல் அல்ல. நாங்க என்ன சல்மான் கானா, ஷாருக் கானா? எங்களுக்கு எந்த மாடலும் தேவை, ஒரிஜினல் தேவை. எங்களுக்கு தேவை தமிழ் தேசிய ஆட்சி வேண்டும். அதை நாம் தமிழர் கட்சி கட்டாயம் உறுதியாக செய்து முடிக்கும். தமிழர் கோவிலில் தமிழ் உள்ளதா? இப்ப இருக்க நாம் தமிழ் ஆட்சி கொண்டு என்ன செய்யும்? எங்கும் தமிழ், எங்கும் தமிழ். இப்ப இருக்க கோவில்ல தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும். அந்த போர்டை தூக்கி குப்பையில போட்டு சமஸ்கிருதத்திலும் அர்ச்சனை செய்யப்படும் போட மாட்டோம். தமிழ்ல தான் அர்ச்சனை வேணும்னா சமஸ்கிருத பண்டிகையோட போன் நம்பர் நீ போட்டு குருவே குருவே சாமியே சாமியே இங்க நாங்க எழுதுறா எங்களுக்கு வந்து சமஸ்கிருத குஞ்சாமி அப்படின்னு பூஜை செஞ்சுட்டோ அப்படின்னு நாங்க சொல்ல வைப்போம். இதுதான் தமிழ் ஆட்சி. திராவிட மாடல் ஆட்சி எப்படி? தமிழிலும் தமிழ் ஆட்சி எப்படி? சமஸ்கிருதத்திலும் மொழியிலும் என்ன மொழியோட போட்டுக்கோ. எங்களுக்கு ஒரு ஆள் இருந்தானா நம்ம போடுவோம். நீ சமஸ்கிருதம் வச்சுக்கோ, எந்த மொழியில வேணா வச்சுக்கோ, இங்கிலீஷ்ல வச்சுக்கோ, வச்சுக்கோ. ஆகவே இது மாதிரி கல்வியில ஒரு பாரம்பரியான ஆங்கிலம் இருந்தவரை தமிழர் தெருக்களிலும் தமிழர் நாட்டிலும் தமிழர் வீட்டிலும் தமிழ் வாழ்ந்தது. ஆனால் பாரம்பரியாக இல்லாமல் பொறிக்கு மொழியாக ஆங்கிலத்தை மாற்றி ஐயம் சொல்லுகிறார். இதோ இந்த காரணங்கள் தான் பயிற்று மொழியாக எப்படி வந்து ஆங்கிலத்தை போவான். ஒரு குழந்தை எல்கேஜில இருந்து ஆரம்பிச்சு 16 வரைக்கும் ஆங்கிலத்திலேயே படிச்சுட்டு ஆங்கிலத்திலேயே தமிழ்ல படிப்பமா இருக்கு. திருக்குறளை கூட ஆங்கிலத்திலே படிச்சுட்டு எல்லாத்தையும் ஆங்கிலம் படிச்சுட்டு தமிழே தெரியாம தற்குறியா உட்காந்து தமிழ்ல டைப் பண்ணி அவன் கேர் பண்ணிட்டு அப்புறம் டைமிங் நல்லா கீரியா சோக்கா கீரியா இப்படி ஆங்கிலத்துல ஒரு காதலி கிட்ட கூட தமிழ்ல பேசுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கான் இந்த நிலைமை. ஆனா நாற்பது ஆசிரியர் பயிற்று மொழி தமிழ்தான், கட்டாய பயிற்று மொழி தமிழ்தான். சயின்ஸ்ல இருந்து அறிவியல் இருந்து ஜாகிரபில இருந்து நானும் பயிற்று மொழி ஆங்கிலத்தில் படித்த பாதியாளா நானும். ஆகவே பயிற்று மொழி தமிழ்ல இருக்கணும், பாடமொழி ஆங்கிலம். ஆங்கிலேயர்களுக்கு இணையாக ஆங்கிலத்தை பேசக்கூடிய தகுதியை நாம் தமிழருக்கு உருவாக்கும். சர்வதேச அளவுல உலக அளவுல நாம் தமிழர் பிள்ளைகளோ நாம் தமிழர் ஆட்சியில் வாழ்கின்ற குழந்தைகளோ அனைத்து தரப்பினரும் போட்டி போட்டுக் கொண்டு தொழில்துறையிலும் அனைத்து துறையிலும் ஆங்கிலேயர்களுக்கு இணையாக ஆங்கிலம் பேசி கொள்வாங்க. இப்ப இந்த பயிற்றுமொழி ஆங்கிலத்துல ஒருத்தனுக்காவது ஒரிஜினலா தமிழ் இங்கிலீஷாவது பேசுறது ஆங்கிலம். அப்ப எதுவுமே நாம தற்கொலைத்தவன். இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இது பல இந்த மாதிரி தமிழர்கள் ஆட்சியில இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இருக்காது. ஆகவே நாம் தமிழர் ஆட்சி ஏன் வேண்டும்னா தமிழ் தேசிய ஆட்சி நடக்கும். தமிழ் தேசிய ஆட்சி நடக்கும். இரண்டாவது விகிதாச்சார இடஒதுக்கீடு பேசிட்டு இருந்தாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பியா கேட்டா நாங்க மோடி தான் செய்வாரு. அவன் தான் எதுவுமே செஞ்சது இல்லையா? அவன் செய்வதை தவிர எல்லாத்தையும் செஞ்சுட்டா அவனா உடனே நீங்க என்ன சொல்றீங்க? மோடி செய்வான், அவன் செய்வான், இவன் செய்வான். அவர் தான் செய்ய மாட்டாரு. நீங்க தான் அவங்க கூட்டணியில இருக்கீங்க. நீங்க சொல்றதெல்லாம் கேட்கறதுக்கு அவரு தான் உங்க கூட கூட்டணியில இருக்காரு. அதனால அவர் சொல்றதா நீங்க கேட்கறீங்க. ஆனா நீங்க சொல்றது அவரு கேட்பாரா? ஒரு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்து 1920 எடுத்தது 1920 எடுத்த ஜாதி வாரி கணக்கெடுப்பை வச்சுக்கிட்டு இன்னும் வரைக்கும் கேட்டா நாங்க சமூக நீதி மாடல் எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு மாடல் சேர்த்தது. அம்பாசிடர் மாடல், கேசியோ மாடல், குவாட்ஸ் மாடல் மாதிரி. ஆனா இது சமூக நீதி மாடல். எது சமூக நீதி? எந்தெந்த சமூகம் எத்தனை கோடி, எத்தனை லட்சம், எத்தனை ஆயிரம், எத்தனை நபர் இருக்கிறார்கள் என்ற ஒரு தரவும் இல்லாம மன்னாரிட்டி சமூக நீதியை கொடுத்தீங்க.
சமூக நீதினா என்ன? முதல்ல ஒவ்வொரு குடி சார்ந்து எத்தனை பேர்கள் வாழ்கிறார்கள், அவருடைய பொருளாதார நிலைமை என்ன, அவருடைய கல்வி நிலைமை என்ன, இப்படி எல்லாம் நீங்க கணக்கெடுப்பு எடுத்து அதை நீங்க விகிதாச்சார விழுக்காடு கொடுக்கணும். நாம் தமிழகத்தில் கட்டாயம் விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கப்படும். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு மட்டும் இல்ல, வெளிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம். மாற்றுத்திறனாளிகள் உட்பட அனைவரும் மொழி சார்ந்து இடஒதுக்கீடு எடுப்போம். நிறுவனமாக எல்லாத்துக்கும் இடஒதுக்கீடு உண்டுங்க. இந்த தமிழ் மண்ணில் யார் வாழ்றீங்களோ எல்லாத்துக்கும் இட பங்கீடு உண்டு. அது ஒதுக்கீடு சொல்லக்கூடாது. ஒதுக்கீடு நம்ம ஒதுக்கி வச்சிருக்காங்க. இட பங்கீடு இந்த நாம் பிறந்த இந்த தமிழ் மண்ணிலே, இந்த தொழில் வாழ்கின்ற தமிழர் மண்ணிலே விகிதாச்சார விழுக்காடு ஆண்களுக்கு, பெண்களுக்கு, திரு நங்கைகளுக்கு, திரு நம்பிகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, மாற்றுமொழி பேசுபவர்களுக்கு என அனைவருக்கும் விகிதாச்சார விழுக்காடு கட்டாயம் உறுதி செய்யப்படும். உச்ச நீதிமன்றம் ஏன் எடுத்தீங்க, ஏன் எடுத்துன்னு கேட்கிற, அவங்க 69 விழுக்காடுல கல்வி சொன்னாங்க. நீங்க எடுத்து திமுக கட்சியில நீங்க அமல்படுத்தின விகிதாச்சார ஒதுக்கீடு கொடுங்க. அப்படி கொடுத்தா வருமான துணை முதல்வர் வரது வாய்ப்பே இல்லையா? ஒரு முதலமைச்சருக்கு அந்த டிக்கெட் விழுந்துடும், கீழே ஒரு முதலமைச்சர் விழுந்துடும். அது மாதிரி மைக்ரோ பர்சன்டேஜ் இருக்கிற ஒரு சமூகம் வீட்டுக்குள்ள 2 அமைச்சர்கள் பட்டாளி 8 போர்ட்போலியோ 9 போர்ட்போலியோ தாண்டி போயிட்டு இருக்கு. காரணம் என்ன? விகிதாச்சாரமே தெரியல. விகிதாச்சாரம் எல்லாமே இவங்க தமிழ் கேட்டா பெரியார் மண், களிமண், வண்டல் மண், காவிரி மண், கோதாவரி மண் பொய் சொல்றது. பெரியாரை பத்தி பேசுறது முக்கியம் தம்பி. பெரியார் பேசணும். பெரியார் பேசுறது யார் பேசுவா? பிரபாகரன் தம்பியில, சீமான் தம்பியில பேசுவோம். நீ வாயில வடை சுடுவ, மத்திய உட்கார்ந்து ஒருத்தர் உளுந்த வடை சுடுவாரு, நீ நல்லா வாயில வச்சு மசாலா வடை சுடுவ. மனசாட்சி இல்லாம கேட்ட சமூக நீதி மாடவாட்சியம். சமூக நீதி என்ன? சமூக நீதி கொடுத்த என்ன? சமூக நீதி பட்டியல் பிரிவுகளுக்கு பொதுத்தொகுதியை தாண்டி ஏதாவது ஒரு பொது தனித்தொகுதியை தாண்டி சிறப்பு தொகுதியை தாண்டி பொதுத்தொகுதியில நீ போட்டியில வாய்ப்பு கொடுத்திருக்கியா? சொல்ல கேட்டாங்க. ஜாதி ஒழிப்பு என்ன? ஜாதி ஒழிச்சு வச்சுக்கிறது, ஜாதி வல்லத்தோடு நிற்கிறது, ஜாதி வெளியோடு நிற்கிறது. கேட்டா ஜாதி ஒழிப்பு. ஒழிப்புல ஜாதியை ஒழிச்சு வச்சுக்கிட்டு 4 விழுக்காடு 3 விழுக்காடு உள்ள மக்கள் தொகை உள்ள சமூகத்தில் உள்ளவங்களுக்கு 3 அமைச்சர்கள், 4 அமைச்சர்கள், 5 அமைச்சர்கள். உங்களுக்கே தெரியும். நேர் யாருக்கு கேளுங்க, அவங்க சமூகத்தால் எத்தனை பேருன்னு கேளுங்க. இதே உதயநிதி ஸ்டாலின் அவங்க சமூகத்தால் எத்தனை பேருன்னு கேளுங்க. இதுதான் விகிதாச்சாரம். விகிதாச்சாரமே தெரியல. விகிதாச்சாரம் இல்லாம இந்த ஜாதிய ஊழல், ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமையே சமூக நீதியின் வாழ்க்கையிலே பொய் பேசிக்கிட்டு ஜாதியில ஊழல் செஞ்சுக்கிட்டு என்ன ஜாதி ஒழிச்சாங்க? மேல் பாதியில ஒரு கோயில மூடி வச்சிருக்காங்க. பட்டியல் பிரிவினர் வணங்கக்கூடாது என்ற தெய்வத்தனை இடைநிலை ஜாதியினர் சொல்றாங்க. இடைநிலை ஜாதியினர் சொல்றான், மு.க. ஸ்டாலின் செய்தி எப்படி கேட்டா அவங்க சமூக நீதி தாக்குறாங்க. அதுக்கு கோயில மூடி வச்சுட்டாங்க. மலத்தை கலந்தாங்க. மலத்தை மலர்ந்துட்டீங்களா? இங்க சுத்தி எத்தனை பேர் கேட்டுட்டு இருக்கீங்க? உங்க வீட்டு டேங்க்ல, உங்க வீட்டு தண்ணி தொட்டில மலத்தை கலந்து அதை நீங்க ஒரு தடவை ஒரு உனக்கு நீங்க குடிச்சுட்டா அதை வேற ஒருத்தர் கலந்துருமானா நீங்க சும்மா இருக்கீங்களா? 1.5 வருஷம் ஆச்சுங்க. 1.5 வருஷம் ஆச்சு. வேணும் அந்த மக்கள் கத்தி கதறி அழுது வாக்கு கூட அவங்க ஓட்டே போறது இல்லை, விட்டுட்டாங்க. எங்களை மனுஷனாவே மதிக்கல. எவனோ ஒரு பைத்தியக்கார குடியார நாய் இந்த திராவிட சாராயத்தை குடிச்சிட்டு நெஞ்செழுத்தத்தோட அந்த பட்டியல் பிரிவு வாழ்ற மக்களுடைய வாழ்வு முறையை இருக்கிற நீர்த்தேக்க தொட்டியில மலத்தை கொண்டு போய் பக்கெட்டா போட்டுட்டாங்க. 500 ரூபாய் நினைச்சு பாருங்க. 500 ரூபாய் அவன் போட்டு 1.5 வருஷம் ஆகுது. இந்த உலகத்துல இப்படி ஒரு வன்கொடுமை நடந்திருக்கா? இப்படி ஒரு வன்கொடுமை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடிமை உலகம் முழுக்க பொருளாதார உதவிகளும் பிரிட்டிஷ் உதவிகளும் அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த உலக அடிமைப்பட்டிருந்த நாட்டில் கூட இப்பேற்பட்ட கருத்துகளுக்கு கூட இப்பேற்பட்ட வன்கொடுமை நடக்கவில்லை. ஆனால் பாலால் பேர் இந்த சமூகத்தின் நாடுகளாக தமிழர்களாக பெண் தமிழர்களாக பிரித்தவனால் ஏனாலும் நாங்கள் ஒடுக்கப்பட்டனால் நாங்கள்
கொண்டிருக்கிறோம். அந்த மலத்தின் கரைசல் குடித்த மக்கள் நாங்கள் 1.5 வருடமாக காத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு அச்சூஸ்ட பிடிக்கிறாங்க. கேட்டாங்க 250 வீடு, 250 வீட்டு 250 குடும்பம் இருக்கா, அவங்க வாக்கு போயிடுமா? ஒடுக்கப்பட்ட வாக்கு எவ்வளவு தெரியுமாடா? ஒடுக்கப்பட்ட வாக்கு எவ்வளவு தெரியுமா? பொன்னாரிலிருந்து கொமடி பாண்டியில் பொன்னாரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் 18 விழுக்காடு இருக்கிறோம். எங்க ஓட்டு வேணாம் அவருக்கு, எங்க ஓட்டு வாங்கி கொடுக்கறது எங்க அண்ணன் திருமாவளவன் இருக்காரு, அவர் சனாதனம் சந்தானம் அப்படி சொல்லி வாங்கி கொடுத்துருவாரு. அவரை மட்டும் கோல் பண்ணிட்டு நீங்க அப்படியே எங்க வாக்கு அறுவடை செஞ்சுருங்க. இந்த முறை 2026 கருணை வச்சு நாங்க படுத்திப்போம். கருணை வச்சு அந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் பட்டியல் பிரிவினர்கள் மிகவும் வச்சுக்கப்பட்டிருக்கிறோம். குடிக்கிற நீரில் இருந்து தொழில் நடக்க முடியல. கேட்டா பெரியார் பேர யூனிக்க சேவையோட ஒரு ஜாதி வருங்க. எவ்வளவு எடுத்துக்காட்டு உங்களுக்கு இது பண்ணி கொடுத்தோம். நாங்க அது பண்ணி உங்களை வக்கீல மாத்தோம். நாங்க உங்களை நாங்க வழக்க இது நீதிமன்றம் எப்படி ஆக்க முடியும்? ரோட்டப்பட நீதிமன்றம் ஆக்க முடியுமாடா? சொல்லுங்களா? ரோட்டப்பட நீதிமன்றம் ஆக்க முடியுமா? ஆனா வாழ்க்கையில போய் சொல்றீங்க பிச்சை பண்ணுறீங்க. ஒரு தோல்வாடி தமிழா, ஒரு தோல்வாடி தமிழா 18 விழுக்காடுகிறோம். நாங்க எங்களை போடுறீங்க, உங்களுக்கு இது பண்ணி விட்டது நாங்க, அது பண்ணி விட்டது நாங்க, அது படிக்க வச்சது நீங்க சொல்லுவோம். நாங்க சொல்லிட்டோம். ஆகவே எல்லாத்தையும் எல்லா சமூகத்துக்கும் தான் பேசுறோம். குறிப்பாக கீழே தலையில் அமுக்கப்பட்டு அழுத்தப்பட்ட இருக்கிற பட்டியல் பிரிவினருக்காக நாங்க பேசுறோம். பொது பகுதியில் நாங்க நிற்கிறோம். என் அண்ணன் செந்தமிழ் சிவா அவன் காலக்கல்வி குடிக்கிறான். காலக்கல்வி 15 வருஷம் தான் நாடு, 15 வருஷம், வெறும் 15 வருஷம். அதுல தேர்தல் அரசு 2016 இன்னைக்கு உள்ள பொது தொகுதி ஒவ்வொரு தேர்தலிலும் பொது தொகுதியை பார்த்து பட்டியல் பிரிவினர் நிறுத்தி 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 பழக்கப்படுத்துறாரு. நீ தோக்கடி கடமை ஏன் கடமை நம்ம சொல்றான். நீங்க பெரியாருக்கு பொய் சொல்லிக்கிட்டு கேட்டா பெரியாருக்கு பெரியாருக்கு வழக்கு செலுத்துறது சொல்றதுக்கோ, பெரியார் செலுத்திக்கு வாழ்க்கை அண்டா செலுத்துன்னு சொல்றதுக்கோ 2 வருவாங்களா? சொல்லாங்க பெரியாரு சொல்லுவாங்க. நான் கேட்க பெரியார கூட்டே பேசுறா. பெரியார பேசணும் அவசியம் இல்லை. என் அண்ணன் பெரியார கூட்டே பேசுறாரு. பெரியாரோட கொள்கை நாங்க பேசிட்டு இருக்கோம், பிரபாகரன் கொள்கை நாங்க பேசிட்டு இருக்கோம், எங்க தமிழ் முன்னோர்கள் வள்ளுவருடைய கொள்கை நாங்க பேசிட்டு இருக்கோம், வள்ளுவத்தோட கொள்கை நாங்க பேசிட்டு இருக்கோம், வள்ளுவரோட கொள்கை நாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க வெறும் பேச்சு 700 ஆண்டுகளாக வெறும் வாயில் வட சுட்டு சமூகம் இது மாதிரி விகிதாச்சாரம் ஆண் பெண்களுக்கு ஒவ்வொரு தேர்தல் பெண்கள் நினைச்சு பாருங்க. உங்களை கட்டில புருஷன் பட்ட பிள்ளை எவனாவது மதிக்கிறானா? உங்களுக்கு எவனோ அரசாங்கம் மதியம் 1000 ரூபாய் கொடுத்தா போய் போல ஏற்று போட்டுருவான், குடும்பத்தையும் வாங்கி கொடுத்துருவான். அப்படி நினைச்சிட்டு இருக்கு. ஆனா பெண்களுக்கு சுய மரியாதை தொண்டானத்தை வைக்கிறார் செந்தமிழ் சீமா. 734 தொகுதியில் 117 பெண்களுக்கு கொடுக்குறாங்க. ஆனா தொலைக்காட்சியில் இருந்த பெண்கள் கூட, ஒரு ஊடக பெண்கள் கூட எங்களுக்கு சரிவாரி கொடுத்திருக்காங்கன்னு ஒரு செய்தியை கூட பகிர முடியும். அந்த அதிக புத்தி காசு வருது, காசு இருந்தா போதும், நமக்கு எதுக்கு அதிகாரம்? அப்ப கல்கட்டால நடந்தது சென்னையில நடக்கும், கன்னியாகுமரி நடக்கும், எல்லாத்தையும் நடக்கும். உங்களுக்கு அதிகாரம் வேண்டாம்ல? பெண்களுக்கு அதிகாரம் வேண்டாம், பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுத்தா போதும்ல? போதுமா? ஆனா எங்க ஒவ்வொரு தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் 40 20 பெண்கள் 20 ஆண்கள், 117 பெண்கள் 117 ஆண்கள் சட்டமன்றத்தில் கொடுத்துட்டு இருக்காரு. விகிதாச்சார இடஒதுக்கீடு, மொழிவாரி இடஒதுக்கீடு இப்ப இருக்க அமைச்சர் எடுத்து பாருங்க. 130 விழுக்காடு தான் தமிழர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழர்கள். மீதி 70 விழுக்காடு அமைச்சர்களும், மீதி 70 விழுக்காடு எம்எல்ஏக்களும், மீதி 70 விழுக்காடு எம்பிகளும் மாற்று மொழியினர்கள். எப்படி கொடுத்தா உங்ககிட்ட என்ன கணக்கெடுப்பு இருக்கு? எதற்கு கொடுத்தா? திராவிடம் பரிசுகளை கொடுத்தா? எப்படி கொடுத்தா? எப்படி ஒரு ஆடு ஒசூர்ல இருந்து கிளம்பி போயிட்டு கன்னடமும் தெலுங்கு சேர்ந்து ஒரு மொழியா அவர் உருவாக்கி அதுல உறுதிமொழி எடுத்து போட்டவன் தமிழ
வாக்கு. ஆனா அங்க போயிட்டு அவருடைய தாய்மொழி இன்னொரு தாய்மொழி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கலந்தடிச்சு அவர் உறுதிமொழி இருக்கிறாரு. இது இருக்காது. தமிழர் ஆட்சியில் தமிழர்களுக்கு மாற்றுமை எல்லாத்துக்கும் என்ன தமிழ் தேசியத்துக்கு கூட எந்த ஒரு ஆக்கிரமிப்பு இருக்காது. எந்த ஒரு ஆதிக்கத்தையும் விரும்பாதவா தமிழ் தேசிய ஆதிக்கத்தை கூட தமிழ் தேசிய ஆட்சியில் இருக்காது. எங்களுக்கு முன்னுரிமை அவ்வளவுதான். மற்றபடி அனைவரும் வாழலாம், அனைத்து உயிர்களும் வாழலாம், மகிழ்ச்சியாக வாழலாம். ஆகவே இந்த விகிதாச்சார ஒதுக்கீடு நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்ற கலை, அதை நிறைவேற்ற நாம் தமிழக ஆட்சிக்கு வாக்களியுங்கள். அதே போல மூன்றாவது தற்சார்பு தாய்மை பொருளாதாரம். இப்ப இங்க நடந்து கொண்டிருக்கிறது என்ன பொருளாதாரம்? சாராய பொருளாதாரம். கேட்டாலே ஒரு குடிச்சிட்டு 30 வயசு ஒருத்தர் குடிச்சு 50 வயசு மாதிரி தெரியறான். 20 வயசு ஒருத்தர் குடிச்சிட்டு 40 வயசு மாதிரி தெரியறான். என் அண்ணன் தம்பிகளுக்கு ஊத்தி கொடுத்துட்டு அந்த காசை எடுத்துட்டு வந்து என் ஆத்தாளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன். கேட்டா அதே தேர்தல் நடத்துற உங்க அம்மாவுக்கு 1000 ரூபாய், உங்க ஆத்தாளுக்கு 1000 ரூபாய், உன் பொண்ணுக்கு 1000 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணிக்கோ, நைட்டு பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு உன் லவ்வர்கிட்ட சேட் பண்ணு. யாரு? இதே முத்தமிழ் பேரறிஞர் துரைமுருகன் சொல்லு. அவங்க பையன் 1000 ரூபாய் கொடுத்தாங்களா? பாருங்க எல்லாம் போட்டீங்களா? சோக்கா இருக்கீங்களே, பல புலன் இருக்கீங்களே, பாருங்க இவங்க அப்பா விட்டு காசு 1000 ரூபாய் நீ கொடுக்குறியா? கொடு. அறிவாளை தரமான வச்சு கொடு. 1 கோடி பேருக்கு கூட கொடு. அனைவருக்கும் சொல்லிட்டு துபாய் விட்டேன். இப்ப அனைவருக்கும் கொடுக்கறதில்ல. உன் கட்சிக்கார பொம்பளை மட்டும் தர. அந்த உன் கட்சிக்கார பொம்பளைக்காக அறிவாளை பேர் எடுத்து கொடுக்க வேண்டாம், கொடுக்க மாட்டேங்க. அது மாதிரி இந்த மாதிரி இழி ஆட்சி கிடையாது. இது சாராய பொருளாதாரம். இந்த சாராய பொருளாதாரம் எந்த ஆட்சியில மது இருக்கும்? எப்படி? தென்னம்பால் பனம்பாலா இருக்கும். ஏன்? ஒரு நல்ல நீங்க எல்லாரும் நல்லா படிச்சவங்க உலகத்தில் எங்கேயுமே கல்வி தர கிடையாதுங்க. யாருன்னா தெரியும், உலகத்தில் எங்கேயுமே கல்வி தர கிடையாதுங்க. ஏதோ ராக்கெட் எடுத்துட்டு மேல போயிட்டு சேட்டலைட் வழியா எங்கேயாவது பக்கத்துல துணை மண்டலத்தில் ஆராய்ச்சி பண்ண பார்த்தா கூட தெரியும் போல இருக்கு. அங்க கூட கல்வி தர இருக்காது கூட. ஏன் தமிழ்நாட்டில் கல்வி தர வச்சிருக்கான்? ஏன் கல்வி தடை பண்ணி வச்சிருக்கான்? காரணம், சாராய வியாபாரி கையில் ஆட்சி இருக்கு. அந்த சாராயத்தை விற்கிறதுக்கு அந்த சீமச்சவத்தை குடிச்சு குடல் வந்து ஈரப்பழ வந்து ஈரல் வந்து கனவு வந்து அவன் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலை வச்சிருக்க போய் விடுவதான் இந்த விஜய் சொல்றாங்க வாழ்க்கை ஒரு வட்டம். அந்த மாதிரி சாராய டாஸ்மாக் ஒரு வட்டம். நீங்க டாஸ்மாக்ல குடிப்பீங்க, உடம்பு சரியாம போவோம், பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போவீங்க. அங்கே அவன் தான் மருத்துவமனை, அவனோட பின்னாடி தான் மருத்துவமனை நடத்தலாம். அங்க போய் காசை குடிப்பீங்க. அதுதான் பொருளாதாரம் அவங்ககிட்ட போவோம். நீங்க குடிச்ச காசுல உங்க கொண்டாட்டிக்கு 1000 ரூபாய் கொடுப்பான். அப்ப பார்த்துவாங்க. ஒரு ஆண்மை குறைவாகவும் ஆண்களும் சரி பெண்களும் சரி, பெண்களுக்கு குடிச்சா பெண்மை குறைவாகவும் ஆண்கள் குடிச்சா ஆண்மை குறைவாகவும் அதுக்கும் ஃபெர்டிலிட்டி சென்டர் வச்சிருக்கா. அப்ப பாத்துக்கோங்க, வாழ்க்கை ஒரு வட்டம்டா, டாஸ்மாக் ஒரு வட்டம்டா. தெரியுதா? தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊரை ஏமாத்தி அடிச்சு புடிச்சு இது ஒரு பொருளாதாரம். நீங்க உங்க வீட்டு பொண்ண ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்றீங்கன்னா பையன் என்ன வேலை செய்யறாரு கேட்பீங்களா? அப்படி நல்ல வேலை செய்யணும். நல்ல வேலை செஞ்சா பொண்ணை கொடுப்பீங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு நம்ம ஆட்சியை கொடுக்கிறோமே, அவங்க கிட்ட நீங்க என்ன வேலை செய்யறீங்க கேட்டீங்களா? இந்த தமிழ்நாட்டுக்கிட்ட என்ன பொருளாதாரம் இருக்கு? பொருளாதாரமே இல்லைன்னா வெறும் நம்ம வரிப்பணத்தை வச்சு பத்திரப்பதிவு, நிலவரி, தண்ணி வரி, வெறும் வரி 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 வச்சு மட்டும்தான் வாழ்றாங்க. அதுக்கு அடுத்தது இந்த சாராய பொருளாதாரம், வேற எதுவுமே கிடையாது. காமராஜில எத்தனை பொதுத்துறை நிறுவனங்கள் வந்துச்சு, எத்தனை தமிழ்நாடு துணை நிறுவனங்கள் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் எந்த துறையும் இல்லை. எல்லாமே தனியார் மயம், தாராளமயம், உலகமயம். இங்க தமிழ் மாணவர்கள் படிச்சுட்டு எம்பிஏ 2 எம்பிஏ 3 எம்பிஏ படிச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறான். தொழில் செய்யறதுக்கு காசு இல்லைன்னு அவங்கள கூட்டி வச்சு ஒரு மாநாடு, உங்களோட ஐடியாவை சொல்லுங்க, நம்ம வர்த்தகத்தை பெருக்கணும், அதெல்லாம் கேட்டு பெருகிறது இல்லை. இங்க முதலாளிகளே இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசுறது இல்ல. இங்க இருந்து கிளம்பி அமெரிக்காவுக்கு போயிட்டு ஓசியில ஃபேமிலியோட அங்க போயிட்டு உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு நீங்க
எங்க ஊருக்கு வாங்க, ஓடி போனோம், ஓடி கூட்டு வந்த மாதிரி போட போய் கூட்டு வராப்புல. அவன் ஓடி போட்டான். அவனை கூட்டு வந்து போடு, இங்க வந்து போடு, நான் குடிக்கிறேன், மோட்டர் சொல்லிடு, 14 மணி நேரம் ரத்தத்தை உறிஞ்சி வேலையை குடியிடு, 1 டன்னு காருக்கு 4000 டன் லிட்டர் உறிஞ்சிடு, எல்லாத்தையும் எடுத்துக்கோ, கரண்ட் உனக்கு ஃப்ரீ, செய்கூலி இல்ல செலவு இல்லைன்ற மாதிரி கரண்ட் ஃப்ரீ, லேபர் ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. உங்க வேலை செய்யற பெண்களுக்கு எளிமையா வரும், சத்து குறைபாடு வரும். அதை பத்தி சாட்டை போட்டா ஒருத்தர் இருக்காரு திருச்சியில, அவர் வந்து டப்பு பிடிச்சி பாத்தீங்களா நான் கேமருக்கு டப்பு கொடுப்பேன், அந்த அளவுக்கு பெரிய காம்படேட்டர், நல்ல பேர் வாங்கறதுக்கு சாட்டை மேல கேஸ் போடுவாங்க. பாகிஸ்தான் ஏன் பாகிஸ்தானை பத்தி பேசினா, தமிழ்நாடு அரசுக்கு திமுக கொடுத்திருக்கான், தேர்தலுக்கு கொடுத்திருக்கான், இப்ப வராங்க பேரு திருப்பி கூப்பிட்டுருக்காங்கல்ல, அவங்க ஏன் வெளிநாடு நம்ம லோக்கல் ஆளுங்களுக்கு பொருளாதாரத்தை வெளிப்படுத்த அவங்க கிட்ட எந்த ஒரு பணம் காரணம் அவங்க காசு கொடுக்க மாட்டான். ஆனா வெளிநாட்டு முதல்கிட்ட போயிட்டு ஒரு மீடியேட்டரை வச்சு பேசி தலைமை பேசி, நீ நேரடியாக காசு கொடுக்காத, தேர்தலுக்கு மட்டும் செலவு காசு கொடுத்துரு, ஒரு தொகுதிக்கு வேணும்னு நாங்க அடையாளம் வாங்கி மக்களுக்கு வாக்க தீர்மானிக்கிற மக்களுக்கு 20 விழுக்காடு மக்கள் தீர்மானிக்கிறாங்க, அவங்களுக்கு நிஜமா காசை கொடுத்து நாங்க ஜெயிச்சுக்கிறோம். இதைத்தான் அதிமுக செஞ்சிச்சு, இதைத்தான் திமுக செஞ்சிச்சு, இதைத்தான் இதிலிருந்து மாற்றம் வரணும். இதுதான் தற்சார்பு, இது குப்பை பொருளாதாரம், இது வெளிநாட்டு தனியார் முதலைகளுக்காகவோ கார்பரேட் முதலாளிகளுக்காகவோ தொடங்கப்பட்டது. ஆனா நாம் தமிழர் ஆட்சியில தாய்மை பொருளாதாரம், தற்சார்பு பொருளாதாரம், காந்தியடிகளின் தனிச்சிறப்பு செயலாளர் ஜே.சி. குமரப்பா அவர் முன் வச்சதை நாங்க அமல்படுத்துவோம். என்ன இருக்கு நம்ம கையில, அதை வச்சுதான் நம்ம வாழணும். என்ன இருக்கு நம்மளை சுத்தி நிறைய இருக்கு, அதை வச்சு கனிமங்களை சுரண்டாம எந்த அளவுக்கு தேவையோ அதை மட்டும் வச்சு நம்மளால வாழ முடியும், நம்மளால பொருளாதாரத்தை உருவாக்க முடியும். ஒரே ஒரு தஞ்சை மாவட்டம் 3 பேரும் நுழைஞ்சா தமிழ்நாட்டுக்கு 1 வருஷம் சோறு போடலாம், 3 போகும். அப்படின்னா 9 மாதங்கள், 9 மாதங்கள் தஞ்சை நிறைந்தால் இந்த தமிழ் புஞ்சம் விளையும், தமிழ்நாடு புஞ்சையா விளைந்துடும். ஆனா அங்க வந்து போடுறான் நம்ம கண்ணுக்கு அது நெல் விளைய இருக்கு. ஆனா நெய்வேலியில எம்எல்சி, நெய்வேலி லிட்ரேட் கார்பரேஷன், இவங்களோட பொருளாதாரம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த இந்திய பொருளாதாரம், இந்த ஒன்றிய பொருளாதாரம், இந்த மாநில திராவிட மாடல் பொருளாதாரம் கேளுங்க. எம்எல்சி நிலக்கரி எடுக்கிறான். அடுத்து ஜேஎல்சி, ஜெயங்கொண்டம் லிக்னைட் கார்பரேஷன் பக்கத்துல ஒரு 20 கிலோமீட்டர் தள்ளி. அடுத்தது தஞ்சாவூர்ல டிஎல்சி, தஞ்சாவூர் லிக்னைட் கார்பரேஷன். நினைச்சு பார்க்க முடியா, சோழ சோழ நாட்டை ஒரு நிலக்கரி சுரங்கமா பாக்குறாங்க, ஒரு நிலக்கரி சுரங்கமா பாக்குறான். இதுதான் அவங்களோட பொருளாதாரம். அந்த நிலக்கரியை புடுங்கி அதுல வர கமிஷனை வாங்கி மக்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவான். இதுவா பொருளாதாரம்? தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி அடிக்கடி புதுக்கி பொருளாதாரம் கிடையாது நம்மளுக்கு. தற்சார்பு தாழ்மை பொருளாதாரம். இந்த மாதிரி பொருளாதாரத்தை நீங்க வாழணுமா? 2 லட்சம் கோடி இருக்குங்க பால் உற்பத்தியில, 2 லட்சம் கோடி இருக்கு பால் உற்பத்தியில. பால், கறி, முட்டை, இதுல 2 லட்சத்துக்கும் கோடிக்கு அதிகமான பொருளாதாரம் இருக்கு. எங்களுக்கு மீன் பிடிக்க கத்து கொடுறா, நீ கத்துக்கூட கொடுக்க வேண்டாம், மீனை வறுத்து கொடுக்குறேன். அது 1000 ரூபாய்க்கு எத்தனை மீன் வரும்? ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய்க்கு எத்தனை மீன் வாங்கி சாப்பிட முடியும்? வெறும் மீனை கொடுத்துட்டு கேட்டா நாங்க வளர்ச்சி கொடுத்துட்டோம், டெவலப்டு. இது டெவலப் லஞ்சம். ஆகவே இது மாதிரி பொறுக்கித்தனமான பொருளாதாரத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்து தற்சார்பு தாய்மை பொருளாதாரத்தையும் விகிதாச்சார விழுக்காடு, விகிதாச்சாரிகளான கணக்கெடுப்பு எடுத்து அதன் வழி உங்களுக்கு இடப்பங்கீடு கொடுக்கப்படும். பெண்கள், ஆண்கள், மாற்றுமொழியினர்கள், மாற்றுத்திறனாளிகள் எல்லாத்துக்கும் விகிதாச்சார இடஒதுக்கீடு வழங்கப்படும். அதே போல இது தமிழ்நாடு, நாங்கள் தமிழர்கள், இது எங்கள் தாய்மண். ஆகவே எங்களுக்கு தேவை தமிழ் தேசிய ஆட்சி. திராவிட மாடல் இல்ல, ஆரிய மாடல் இல்ல, எங்களுக்கு தேவை திராவிட ஆட்சி இல்ல, ஆரிய மாடல் இல்ல, தமிழ் தேசிய ஆட்சி வேணும். எங்கள் அண்ணன் வருகின்ற 2026 தேர்தலில் தமிழ் தேசிய ஆட்சியை அமைப்பார்.
அதன் கீழ் நீங்கள் வாழும் பொழுது தமிழ் தேசியம் என்றால் ஆஹா இப்பேற்பட்ட ஆட்சியா என்று நீங்கள் வியக்கும் வரை அனைவருக்கும் எங்கள் எதிரிகளும் வியக்கும் அளவிற்கு நாங்கள் ஆட்சி செய்து காட்டுவோம். இது எங்கள் தலைவர் மீது எங்கள் தாய்மொழி தமிழின் மீது ஆணையிட்டு கூறுகிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.